விஜய்ஸ் கிச்சன். நான் புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இப்போ செய்ய போகிற டிஷ்ஷோட நேம் பார்த்திங்கன்னா பருப்பு மிளகு சாம்பார். வாங்க பார்க்கலாம். பருப்பு 10 பல்லு பூண்டு, தக்காளி 1ங்க. இதை நம்ம இதில் சேர்த்து இதில் 1 டீஸ்பூன் எண்ணெயும் 1 சிட்டிக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். 3லிருந்து 4 விசில் வரட்டுங்க. நான் ஒரு 4 விசில் விடுற வரைக்கும் வச்சுருக்கேங்க. விசில் வந்துடுச்சு பாருங்கள். பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. ஒரு கடையில் போட்டுக்கலாங்க. கடைஞ்சிட்டேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்னதாக 2 வெங்காயம் 4 வரமிளகா வச்சுருக்கேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயமும் வரமிளகாயும் வதக்கிறதுக்காக கடாயில் வச்சுருக்கேங்க. வரமிளகாயும் வெங்காயமும் வதக்கிட்டு இருக்கேங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். சின்னதாக இந்த சாம்பார் ரொம்ப காரமாக இருக்காதுங்க. ஏன்னா வரமிளகா மட்டும்தாங்க சேர்க்குறேன், மிளகு தூள் சேர்க்குறோம். அதனால சின்ன பசங்க கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. காரம் தெரியாது, நல்லாவே சாப்பிடுவாங்க. நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த பருப்போடு எடுத்து இதை சேர்த்துக்கலாங்க. பருப்போடு சேர்த்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கையளவு மிளகுங்க. இதை பாருங்கள், அரைக்குறையாக நுணுக்கி இதோட சேர்த்துடலாங்க. இப்போ சாம்பாரோட நல்லா கலக்கி விட்டுருங்க. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம வதக்கி கொட்டியிருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் வேகட்டுங்க. வேகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு புளிங்க. புளி பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், நான் இந்த சைஸில் தாங்க எடுத்துருக்கேன். சாம்பாருக்கு நான் அதிகமாக புளி சேர்க்க மாட்டேன், கொஞ்சமாக தாங்க புளி சேர்ப்பேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைப்போங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரணுங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி கரைச்சல் சேர்க்கணுங்க. அடுத்ததாக நம்ம புளி கரைச்சலை சேர்த்திக்கலாங்க. புளி கரைச்சல் சேர்த்துட்டேங்க. சாம்பார் கொதிக்கிட்டோங்க. கொதித்த உடனேவும் நம்ம கடைசியாக தாளிப்பு வச்சிடலாங்க. கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்குது இந்த சாம்பார். நான் தண்ணியாக தாங்க வச்சுருக்கேன், ரொம்ப திக்காக நான் வைக்கலைங்க. இப்போ இந்த சாம்பார் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள்ங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை,
2லேருந்து 3 பேர் கூட சாப்பிட்லாங்க. ஒரு வேளைக்கு நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். நான் வந்து தண்ணியாக தாங்க வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. காரம் லைட்டாக தாங்க இருக்கும். ஆனாலும் இந்த சளிக்கு நல்லாவே கேட்குங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.